அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். நம்ம இதுக்கு முன்னால் இருக்க வீடியோஸ்ல நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் பெயின், அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதை பற்றியெல்லாம் நிறைய இது பேசியிருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப காமனாக எல்லாரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லா பாப்புலேஷன்லையும் மினிமம் 80% எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கோம், லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது பேக் பெயின் வந்திருக்கும். ஸோ அதனால அந்த பேக் பெயின்ங்கிறது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட். ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஈவன் டீனேஜ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்கு. அதனால இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். முக்கியமாக என்னன்னா பேக் பெயினோட காசஸ் என்னென்ன ரீசன்ஸ்னால பேக் பெயின் வருது, பேக் பெயின் உள்ள காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பேக் பெயினுக்குள்ள மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று டீஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா தேய்மானம் நமக்கு ஒரு பிறந்ததுல இருந்து 20-25 வயசு வரைக்கும் அந்த போன், டிஸ்க் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நாள் ஆக வயசு ஆக பாத்தீங்கன்னா அதுல உள்ள வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானங்கிற ஸ்டேஜுக்கு போகுது. அதுதான் டிஸ்க் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேய்மானம் ஒரு முக்கியமான ரீசன், நமக்குள்ளே அந்த முதுகு வலிக்கான காரணமா அமையுது. ரெண்டாவது இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ். இதே மாதிரி ஏஜ் கூடும்போது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த போன் டென்சிட்டி குறைஞ்சு போன்ல உள்ள கால்சியம், மினரல்ஸ் எல்லாம் கம்மியாகும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் என்ன செய்யுது, அதுல சேரும்போது அகைன் டீஜெனரேஷனோட இந்த போனுடைய அடர்த்தி குறையும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் சேரும்போது அதுவும் பேக் பெயினுக்கு ஒரு காமனான ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா நமக்கு இன்ஜுரிஸ், அதாவது நம்ம சில நேரம் கீழே குனியும் போது கீழே விழுந்திருக்கலாம், இல்லை ஸ்டெப்ல இருந்து தடுக்கி விழுந்திருக்கலாம், அல்லது ஆக்சிடென்ட் மாதிரியான மேஜர் இன்ஜுரிஸா இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஏற்படும் போது அதனால போன் ஃப்ராக்சரோ அல்லது லெகமெண்ட் ஸ்ட்ரெயினோ அல்லது டிஸ்க் ரப்சர் ஆகுறதோ இந்த மாதிரி சில காரணத்தினாலையும் என்ன செய்யலாம், பேக் பெயின் வரலாம். ஸோ இன்ஜுரிங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட் காஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நம்ம எதிர்பாராம இன்ஃபெக்ஷன் கூட போன்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்பைனல்ல பாத்தீங்கன்னா டிபி கிருமிகள் சில பேருக்கு வருது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய கிருமிகள் கூட முதுகு தண்டுவடத்தை பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு அடுத்த காரணமா சொல்லலாம். இப்போ இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ நிறைய டிசீசஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் நோக்கியே நமக்கு இருக்கு. அதே மாதிரி முதுகு வலிக்குமே இன்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு காசு கண்டிப்பா நம்ம மறக்காம நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சில பேருக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம ஸ்பைன்னால வரக்கூடிய தேய்மானத்தினாலேயும் சாதாரண பிரச்சனைகளாலும் இல்லாம நமக்கு பயப்படக்கூடிய சில பிரச்சனைகளான டியூமர், அதாவது முதுகு தண்டுவடத்திலேயோ தண்டுவட எலும்புகள்லயோ கூட என்ன செய்யலாம், டியூமர் அப்படிங்கிற கட்டிகள் வரலாம். பிரைமரி டியூமர் வரலாம், அல்லது நமக்கு வேற எங்கேயாவது ப்ராப்ளம் அது நமக்கு செகண்டரிஸா பரவி கூட என்ன செய்யலாம், நம்ம முதுகெலும்பை பாதிச்சு அதனாலையும் பேக் பெயின் வரலாம். இதெல்லாம் சில சிவியரான சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி டிசீசஸ் இல்லாம சில பேருக்கு அப்நார்மாலிட்டி, அதாவது நம்ம முதுகு தண்டுவடம் பறக்கும் போதே சில பேருக்கு ஃப்ரண்ட்ல வளைஞ்சிருக்கும், கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சைட்ல வளைஞ்சிருக்கும். அதாவது நார்மலா அந்த முதுகு ஸ்பைனல் எலும்பு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த ஒரு ஸ்பைன் கரெக்டான கர்வேச்சர்ல இருக்கும். சில பேருக்கு அப்படி இல்லாம இப்படி ஃப்ரண்ட்லயோ பேக்லயோ அல்லது ஒரு சைட்ல இப்படியோ வளைஞ்சிருந்தா அதுக்கு பேர் ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான பெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு பெண்டிங் ஆஃப் த ஸ்பைன் இருந்தாலும் கூட அதுவும் இந்த மாதிரி முதுகுவலி வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டூ மச் ஸ்ட்ரெஸ், நம்ம வேலை பார்க்கும் போதோ நம்ம உட்கார்ந்து அதிகமா மணிக்கணக்காக வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர்ல, அதே மாதிரி சில பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஓவர் யூஸ்னால நம்மளுடைய முதுகுகள் பாதிக்கப்பட்டு அதனால வரக்கூடிய போஸ்டரல் ப்ராப்ளம்ஸ் அதனாலேயும் பேக் பெயின் வரலாம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமா நம்ம நினைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே பேக் பெயின் நமக்கு ஸ்பைனல் ப்ராப்ளமோ எலும்பினுடைய சம்பந்தமா மட்டும் இல்லாம அதர் காசஸ், அதாவது எஸ்பெஷலி பார்த்தோம்னா லேடிஸ் பாத்தீங்கன்னா யூட்ரஸோ ஓவரிஸோ பெல்விஸ் சம்பந்தப்பட்ட காரணங்கள்னாலையும் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, பேக் பெயின் வருது. இப்போ எங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எங்க டாக்டர், என்னோட ஒய்ஃப் கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்கள பார்க்கும்போது நிறைய பேர் பேக் பெயின் பிரசன்ட் ஆவாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது நிறைய நேரம் எலும்பு பிரச்சனை இல்லாம கைனகாலஜிக்கல் ப்ராப்ளத்தினால கூட என்ன இருக்கலாம், பேக் பெயின் வரலாம். அதை நீங்க கண்டிப்பா லேடி டாக்டரை பார்த்து அதை நம்ம செக் பண்ணி ஆர்த்தோ டாக்டரை நீங்க என்ன செய்யணும், நீங்க கம்பைண்டா நீங்க ஒப்பீனியன் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மேல் பேஷண்ட்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு பெல்விக் டிசீசஸ், ப்ராஸ்டேட் ப்ராப்ளங்கள், அந்த மாதிரி சில நம்ம எதிர்பார்க்காம உள்ள பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் ப்ராப்ளம். ஸ்டோனும் நிறைய நேரம் பார்த்தோம்னா நமக்கு என்ன பிரசன்ட் பண்ணுது, பேக் பெயினா வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள அதர் சிஸ்டம் காசஸ் நிறைய பேக் பெயின் உண்டாக்குது.
ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள நிறைய காரணங்கள் வந்து பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு அறிகுறினால வருது. ஸோ இந்த அறிகுறி வந்து நமக்கு நார்மலா லேசான முறையில் இருக்கும்போது நம்ம வந்து டாக்டர் போய் பார்க்குறோம், சிம்பிளான மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, அது ஓரளவுக்கு நமக்கு அதிலே சரியாயிரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் எந்த பேக் பெயின்னாலும். என்ன காரணம், நமக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், ஏதாவது வெயிட் தூக்கி இருப்போம், சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பெயின் வந்து நமக்கு வந்து மேபி ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் தாண்டுது, பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு, மருந்து மாத்திரையில கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டாக்டர் வந்து என்ன செய்யணும், அதை வந்து ஃபர்தரா நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளினிக்கல், உங்களை வந்து எக்ஸாமின் பண்ணி கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி முதுகெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கணும், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதுல ஓரளவுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸ்ரே எடுக்கும்போது எலும்பினுடைய தன்மை என்ன, அதுல ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா, அதுல அலைன்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல ஏதாவது அரிப்புகள் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கறது நம்ம எக்ஸ்ரேங்கிற ஒரு கருவி மூலமா நம்ம வந்து என்ன செய்யலாம், ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சில பிரச்சனைகளை வந்து பிளட் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் இருக்குன்னா நமக்கு போன் இன்ஃபெக்ஷன் வந்து எக்ஸ்ரேல தெரியறதுக்கு நாள் ஆகும். ஆனா பிளட் டெஸ்ட்ல பார்த்தோம்னா கவுண்ட் கூட இருக்கும், இஎஸ்ஆர் சிஆர்பி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கூட இருக்கும். அப்ப அது மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் யூரின் டெஸ்ட், கல்ச்சர் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில அதர் டெஸ்ட் மூலமாவும் நம்ம பேக் பெயினை எவாலுவேட் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, நமக்கு 2 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தாண்டியாச்சு, பெயின் சிவியரா இருக்கு, சில பேருக்கு முதுகுல இருந்து கால் வரைக்குமே வலி வருது, நம்னஸ் வருது, கால் மரத்து போன ஒரு ஃபீலிங் வருது, இப்படி எல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் சம்பந்தமான பிரச்சனைகளோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா எலும்புடைய பிரச்சனையை விட இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து எம்ஆர்ஐல நல்லா தெரியும். நியூரலாஜிக்கல் எஸ்பெஷலி நர்வ்ஸ், நர்வ் ரூட், டிஸ்க் இந்த மாதிரி உள்ள சில இதுகள்லாம் வந்து எக்ஸ்ரேல இல்லாம எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம், டயக்னோஸ் பண்றோம். ஒரு சில விஷயங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு டெக்ஸா ஸ்கேன், ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம், அந்த டெக்ஸா ஸ்கேன் மூலமா எலும்பு அடர்த்தி தான் நமக்கு வலிக்கு காரணமா அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா பேக் பெயின் அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம், நிறைய பிரச்சனைகள்னால வரலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ள ஒரு பெயின் இருக்கு, சாதாரணமான மருந்துகள் ஒரு பிசியோதெரபி மூலமா சரியாகுதுன்னா அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். பட் ஒரு 2 வாரத்துக்கு மேற்பட்ட பேக் பெயின்னா கண்டிப்பா இவ்வளவு விஷயங்களை நீங்க மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் பார்த்து ப்ராப்பர் எவாலுவேஷன் பண்ணி அதுக்குள்ள காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு பண்ணும்போது தான் ஏதாவது சிவியர் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம ப்ரையராகவே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கு அந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம சாதாரண வலி தான் போயிடும் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம்னா நமக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் கூட வெளியே தெரியாம போயிடும். ஸோ அதனால பேக் பெயின் அப்படிங்கறது லேசான முறையில் இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மேல இருக்கும்போது அதை அலட்சியப்படுத்தாம ப்ராப்பர் எவாலுவேஷன் பண்ணி அது கரெக்டான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.